அந்த சுபயோக சுபதினத்தில் சுலோச்சனாவின் திருமணம் அதிக ஆடம்பரமின்றி அதே நேரம் மிகவும் எளிமையின்றி சிறப்பாகவே நடந்தேறிய போது தேவநாதன் குடும்பத்தில் அனைவரும் தங்களது முதல் நன்றியை சம்பூர்ணத்திற்கு தெரிவித்தனர். சுலோச்சனாவோ இன்னும் ஒருபடி அதிகம் போய் தன்னுடைய பெற்றோரை கூட விட்டுவிட்டு தன்னுடைய முதல் ஆசையை சம்பூர்ணத்தின் காலில் விழுந்து பெற அந்த அன்பில் நெகிழ்ந்து போன சம்பூரணம் தான் இதுநாள் வரையில் அவர்களிடமெல்லாம் ஒரு சர்வாதிகாரி போல் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி எண்ணி வேதனித்தாள். இந்த உலகத்தில் அன்பிற்கு ஈடு எதுவும் இல்லை, அன்பில் உள்ளதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டாள். அவள் அவ்வாறு தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு அந்த குடியிருப்பிற்குள் விழும் சூடான வெயில் கூட குளிர்ச்சியை தந்தது. அனலோடு வரும் காற்றும் கூட தென்றலாய் மாறி வீசியது. ஒரு காலை இழந்து பெற்றெடுத்த தந்தையையும் இழந்து பார்த்து கொண்டிருந்த வேலையும் துறந்து துயரமே உருவாய் தாய்நாடு திரும்பியிருந்த சுரேஷ் தற்போது அதிகபட்ச புத்துணர்ச்சியோடு அதீத நம்பிக்கையோடு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட தயாரானான். அதன் முதல் கட்டமாய் சுலோச்சனாவின் திருமணம் முடிந்த மறுவாரமே நகரின் மத்தியில் இருந்த ஒரு பெரிய வணிக வளாகத்தில் சுரேஷ் அசோசியேட்ஸ் நிறுவனம் அமர்க்களமாய் துவக்கமானது. சுரேஷின் தொழில் அனுபவமும் அர்ச்சனாவின் திறமையான திட்டமிடலும் இணைந்ததில் சுரேஷ் அசோசியேட்ஸ் ஆரம்ப நிலையிலேயே அற்புதங்கள் நிகழ்த்தியது. செயற்கைக்காலோடு சிறிதும் மனம் தளராமல் சுரேஷ் மார்க்கெட்டிங் செல்ல அவனது அந்த தளரா முயற்சிக்காகவே வாடிக்கையாளர்கள் தங்களது ஆர்டர்களை தாராளமாய் அவனுக்கு வழங்க ஆர்டர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் வர துவங்கின. வந்து குவியும் ஆர்டர்களை நேர்த்தியாய் கையாண்டாள் அர்ச்சனா. சற்றும் காலதாமதம் செய்யாமல் குறித்த காலத்திற்கு முன்பாகவே வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்வதை ஒரு கோட்பாடாகவே வகுத்து கொண்டு செயலாற்றினார். அந்த செயல்பாடு சுரேஷ் அசோசியேட்ஸுக்கு சந்தையில் ஒரு நல்ல பெயரை பெற்று தந்ததோடு அல்லாமல் பல புதிய வாடிக்கையாளர்களையும் உருவாக்கி தந்தது. இருவரும் கால நேரம் பாராது கடுமையாக உழைத்ததில் உயர்வு அவர்களிடம் வலிய வந்து ஒட்டி கொண்டது. வியாபாரம் மேலும் மேலும் பெருகி கொண்டே போக லாபமும் கணிசமாக உயர்ந்து கொண்டே போனது. 10 மாதங்களுக்கு பிறகு சுரேஷ் மறுபடியும் கேட்டான், அர்ச்சனா, நீ ஏன் இன்னும் சம்பளம் மட்டுமே போதும்னு பிடிமாதமாக இருக்க? இது என்னோட நிறுவனம் இல்லை, நம்மோட நிறுவனம். இதில் நீ ஒர்க்கிங் பார்ட்னர். ஸோ நீ தாராளமாக லாபத்தில் பங்கு எடுத்துக்கலாம். ஏனென்றால் அந்த லாபத்தில் பாதி தான் என் உழைப்பு, மீதி உன்னோடது. உனக்கு சரி பங்கு உரிமையுண்டு என்றான். நீங்கள் இந்த அளவுக்கு என்னை உயர்வாக நினைக்கிறதுக்கு முதல்ல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சுரேஷ். அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் முழு முதலீடு போட்டவர், அதனால் முழு லாபமும் உங்களுக்கு தான் உரிமை. நான் போடுறது வெறும் உழைப்பு, அந்த உழைப்பிற்கு சம்பளம் மட்டுமே போதும். அர்ச்சனா அதே நிலையில் உறுதியாய் நின்றான். அவளது அந்த உறுதிப்பாடும் நேர்மையும் சுரேஷின் மனதில் அர்ச்சனாவின் மீது ஒரு தனி மரியாதையையும் உயர்வான அபிப்பிராயத்தையுமே தோற்றுவித்தன. இவள் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் சரிக்கு சரி லாபம் தந்தே ஆக வேண்டும் என கொடி பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவளோ கொடுத்தால் கூட மறுக்கிறாள். அவன் மனதில் அது ஒரு உறுத்தலாக வளர ஆரம்பித்தது. ஒருவேளை நான் அவள் உழைப்பை பயன்படுத்தி கொண்டு வருகிற லாபத்தை சுளையாக அனுபவித்து கொண்டு அவளுக்கு ஒரு சொற்ப சம்பளத்தை கொடுத்து அவளை ஏமாற்றுகிறோமோ? தன் மன உறுத்தலை அவன் தன் தாயிடம் பகிர்ந்து கொள்ள நிதானமாய் சிரித்தவள், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அந்த தேவநாதனும் சரி அவர் குடும்பத்தில் மற்றவர்களும் சரி கொஞ்சம் கூட பணத்தாசையே இல்லாதவங்கன்னு, எல்லா விஷயத்திலும் நீதி நேர்மை நியாயம்னு இருக்கிறவங்கப்பா அவங்க என்றாள். இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, ஆச்சரியமாக இருக்குமா? அவர் ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியார். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை பாடம் எடுத்து எடுத்து அப்படியே மாறிட்டார். தன் குடும்பத்தார்களையும் அதே போல் மாற்றிட்டார். நீ சொல்கிறதெல்லாம் சரிம்மா, ஆனாலும் என் மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்கேம்மா. என்னை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற அர்ச்சனா, ஆனால் என்னை விட குறைந்த அளவே வருமானம் எடுத்துக்கிறான். நான் ஏதோ தப்பு செய்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா புலம்பி தள்ளினான். அவனது புலம்பலை பார்த்து புன்னகைத்த சம்பூரணம், அப்போ அவளையே நிறுவனத்துக்கு முதலாளி அம்மா ஆக்கிடு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் என்று சொல்ல, எப்படிமா என்று அப்பாவையாய் திருப்பி கேட்ட மகனின் பின் தலையில் செல்லமாய் தட்டிவிட்டு, இப்போ வெறும் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறவளை லைஃப் பார்ட்னராக மாற்றிடு, உறுத்தல் சரியாயிடும் என்றான். அதை கேட்டதும் அம்மா என்று விழிகளை விரித்து கொண்டு சுரேஷ் கூவினான். ஏண்டா அவன் மறுத்துடுவான்னு பயப்படுறியா? எனக்கு நம்பிக்கை இருக்குடா.
நிச்சயம் அந்த பொண்ணும் சரி, அவளை பெற்றவங்களும் சரி என்னோட இந்த கோரிக்கையை நிச்சயம் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அன்பில் உள்ளது வாழ்க்கைன்னு நம்புகிறவங்க. காசு பணத்தையோ உடல் அழகையோ பெருசாக நினைக்கிறவங்க இல்லை. நம்பிக்கையோடு சொன்னால் சம்பூரணம். தாய் சொல்வது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நடைமுறையில் அதை சாத்தியப்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகளை யோசித்து பார்த்த சுரேஷ் தாயின் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு அங்கிருந்து அமைதியாய் நகர்ந்தான். தன் மகனுக்கு ஒரு நல்ல மனையால் அமையணும்னு எல்லா தாய்மார்களும் ஆசைப்படுவது போல்தான் என் தாயும் ஆசைப்படுகிறான். ஆனால் எல்லா மகன்களும் என்னை போல ஒற்றைக்கால் மகன்களா என்ன? அவன் மனம் சன்ன குரலில் சொல்லிவிட்டு அடங்கியது. காலை 11 மணி இருக்கும். சுரேஷ் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் சென்று இருக்க அலுவலகத்தில் அர்ச்சனா மட்டும் தனியாக இருந்தான். வணக்கம்மா, கரகரத்த குரல் வெகு அருகாமையில் கேட்க நிமிர்ந்து பார்த்தாள். 6.5 அடி உயரத்தில் ஆஜாகுண பாகுவாய் நின்று கொண்டிருந்த அந்த கருத்த மனிதனின் கழுத்தில் கெட்டியான தங்கச்சங்கிலி அவன் சட்டையின் மேல் பட்டனை போடாதிருந்த காரணத்தால் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. நெற்றியை சுருக்கி கொண்டு அவனை ஏற இறங்க பார்த்தாள் அர்ச்சனா. அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மற்ற இருவரும் அவனைப் போலவே தடியாய் இருந்தனர். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பான குரலில் கேட்டார் அர்ச்சனா. அவர்களுடைய புற தோற்றத்திலேயே அவர்கள் 3ஆம் தர மனிதர்கள் என்பதை புரிந்து கொண்ட அர்ச்சனா அவர்களை அமரக்கூட சொல்லவில்லை. ஆனால் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத அந்த கருத்த மனிதன் தானே சேர இழுத்து போட்டுக்கொண்டு அர்ச்சனாவின் எதிரில் அமர்ந்தான். இதை பாருமா, எனக்கு சுற்றி வளைச்சு பேசலாம் தெரியாது. அதனால் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். நீ இந்த கம்பெனியில் சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குற? அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்த அர்ச்சனா, ஆமாம். அததுக்கு நீ கேட்குற? எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான் அந்த நொண்டிக்காலன் உனக்கு? சுரேஷை அவன் அவ்வாறு சொன்னது அர்ச்சனாவிற்கு வெகுவாய் கோபத்தை மூட்டிவிட, யோ எந்திரியா மேலே, எங்கே வந்து யாருக்கிட்ட யாரை பற்றி கேவலமாக பேசுகிற? கெட் அவுட் என்று கத்தினார். ஹா ஹா ஹா, பாப்பா கோபத்திலையும் ரொம்ப அழகாவே இருக்காங்க இல்லையாடா என்று அவன் திரும்பி தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவனிடம் கேட்க அவனும் அசிங்கமாய் சிரித்து ஆமாம் ஆமாம் என்றான். அம்மா, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு தெரியாமல் நான் உன்னை கேட்கல. தெரியும், நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன் வாயால் வரவழைக்கத்தான் கேட்டேன். சொல்லு, எவ்வளவு? 20,000 போதுமா? எந்திரிச்சு கிளம்பு முதல்ல. எங்கள் பாஸ், அதான் துருவா ட்ரேடிங் கம்பெனி எம்டி, உனக்கு 70,000 சம்பளம் தர்றேன்னு சொல்கிறாரு. அதனால் பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு அங்கே வந்து சேர்ந்துடு. என்ன? கோவத்தை புன்னகையாக்கிய அர்ச்சனா, ₹1,00,000 கொடுத்தாலும் வரமாட்டேன், கோடி ரூபாயே கொடுத்தாலும் வரமாட்டேன், அதுக்கு நீங்கள் வேற ஆளை பாருங்க என்றாள். கண்மணி, நீ பெரிய திறமசாலி, பழைய காரியக்காரி. நீ இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனி இன்னைக்கு உச்சாணிக்கு போயிருக்கு. அதை தெரிஞ்சதுனால தான் உனக்கு 70,000 கொடுக்குறேங்கிறாரு. உனக்கு 1,00,000 தான் வேணும்னா சொல்லு, வாங்கி தர்றேன். அதை வச்சு காலகாலத்தில் ஒரு கண்ணாலத்தை பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடு தாயி. தன் வலது கை விரலை நெற்றியில் வைத்து தேய்த்த அர்ச்சனா, நான் ஏதாச்சும் அசிங்கமாக திட்டுறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடுங்க என்றால் விழிகள் சிவக்க. அதுவரையில் பொறுமையாய் பேசி வந்த அந்த கருத்த மனிதன் சட்டென்று கோபமாகி, ஏய், இந்த கம்பெனி எந்த அளவுக்கு மேலே மேலே போகுதோ அந்த அளவுக்கு அந்த துருவா ட்ரேடிங் கம்பெனி கீழே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உன்னோட திறமையும் சாமர்த்தியமும் தான். அந்த நொண்டி தனியாக இதை பண்ணினானா ஒரே மாதத்தில் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போக வேண்டி வந்துடும். அதனால் ஒழுங்கு மரியாதையா எங்கள் பேச்சு கேட்டு சமத்தாக நடந்துக்கிட்டேன்னா விபரீதம் எதுவும் ஆயிடாது. இல்லைனா நீ தாங்க மாட்ட என்று மிரட்டல் தோணியில் சொன்னான். அதேபோல் அந்த நிமிடம் வரை தன் கோபத்தை அடக்கி கொண்டிருந்த அர்ச்சனாவும் பொங்கி எழுந்தாள். டேய், எந்திரிடா மேலே, போடா வெளியே. எரிமலை குழம்பு தெரித்தது அவள் வார்த்தைகளில். அச்சோ, என்ன ராசாத்தி இப்படி கோச்சுக்கிற? இந்த கம்பெனிக்கு இத்தனை நாள் சம்பாதிச்சு கொடுத்த, இனி அந்த கம்பெனிக்கு கொஞ்ச நாள் சம்பாதிச்சு கொடு. உன்னோட சாதுரியத்தை அங்கே வந்து காட்டு. அதுக்கு தகுந்த சன்மானமும் வாங்கிக்கோ. சட்டென்று கீழே குனிந்து தன் காலில் இருந்த சிலிப்பரை கழற்றி அவன் முகத்திற்கெதிரே அர்ச்சனா ஓங்க தன் இரும்பு கரத்தால் அதை தடுத்து பிடித்தவன் விழிகள் சிவந்தான். இதை பாரு,
இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட காட்டாத, நல்லா இருக்கிற போதே 4 காசு சம்பாதிக்க பாருனா அதை விட்டுட்டு என்றபடி அவள் கையை வெடுக்கென்று உதறி தள்ளினான் அவன். அந்த வேகத்திலேயே தடுமாறி போன அர்ச்சனா, ஏண்டா, உள்நாட்டில் தயாரிக்கப்படுற சில போலி பொருட்களுக்கு வெளிநாட்டு லேபிளை ஒட்டி அதிக விலைக்கு விற்று ஃப்ராடு பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஃப்ராடு கம்பெனிக்கு நான் வரணுமா? இப்படி ஆட்களை வளைச்சு போட்டு பிஸ்னஸில் முன்னேற முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு நேர்மையாக ஒரிஜினல் வெளிநாட்டு பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ண சொல்லு உங்கள் எம்டியை பொறிந்தார் அர்ச்சனா. தலை, இனிமே இவகிட்ட வாயால் பேசி பிரயோஜனம் இல்லை. அபிஷேக ஆராதனை பண்ணி தான் தீரணும் போலிருக்கு. அபிஷேக ஆராதனையா? மனசுக்குள் சொல்லி பார்த்து கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார் அர்ச்சனா. ஆனால் அதற்குள் அவர்கள் காரியத்தில் இறங்கியே விட்டனர். பின்னால் நின்று கொண்டிருந்தவன் தன் பாக்கெட்டில் இருந்து சிறிய பாட்டில் ஒன்றை எடுத்து முன்னால் இருந்த தடியனிடம் தர, அவன் கையில் வாங்கிய அடுத்த வினாடியே அதன் மேல் பகுதியே மேஜையின் மூலையில் அடித்து திறந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிலிருந்த திரவத்தை அர்ச்சனாவின் முகத்தில் வீச, அர்ச்சனா இன்னதென்று யூகித்து சுதாரிக்கும் முன் அவள் மீது விழுந்த அந்த திரவகம் அவள் முகத்தோலை பொசுக்க ஆரம்பித்தது. ஆ, ஐயோ, அம்மா, எரியுதே எரியுதே! முகத்திலும் கழுத்திலும் மார்பிலும் விழுந்த திரவத் துளிகள் விழுந்த இடத்திலெல்லாம் நெருப்பாய் கொதிக்க அவள் மேனியில் இருந்து புகையாய் கிளம்பியது. அந்த அறையினுள் சதை தீயும் வாசனை காற்றில் கலக்க ஆரம்பித்தது. தடியர்கள் மூவரும் அவள் தரையில் விழுந்து கதறி துடிப்பதை பார்த்து ரசித்துவிட்டு அறைக்கதவை நிதானமாய் சாத்திவிட்டு வெளியேறினர். தரையில் இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் உருண்டு புரண்டு கத்திய அர்ச்சனா மெல்ல மெல்ல சுயநினைவை இழக்க ஆரம்பித்து கடைசியில் மயக்கத்தில் ஆழ்ந்தாள்.